அகாடமி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். நவம்பர் 15 நம்ம கிளாஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தினமும் உங்களுக்கு வரும். என்னன்னைக்கு எந்த சப்ஜெக்ட்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் கம்யூனிட்டி ஆப்னு இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா என்னன்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகேம்மா சார். சரிங்க, இப்போ நான் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே படிச்சிருப்பீங்க. சில பேர் ஃபுல்லாக படிச்சிருக்கலாம், சில பேர் எப்போ தான் புதுசாக இருக்கலாம், சில பேருக்கு ஓரளவு தெரியலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே நம்ம படித்தது இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கா, எக்ஸ்ட்ரா தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் எங்கே சார் ஆரம்பிக்குது கேட்டிங்கன்னா, இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் வந்து ஆரம்பிக்குது. இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா அப்போது நமக்கு ஐஎன்எம்மோட அந்த முன்னாடி பகுதி வந்து ரொம்ப ஈஸியாகிடும். அதான் இருக்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய பேர் வரும். அதை நீங்கள் படிச்சிட்டாவே ரொம்ப ஈஸி. பின்னாடி போகிறப்போ ரொம்ப பேர்லாம் அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது. இதில் தான் ஒரு வாரலே நிறைய பேர் வருவீங்க. கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகணும். ஈஸி தான், பின்னாடி போகிற ரொம்ப ஈஸியாயிரும். அதை நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன். யூரோப்பியன் வேணால் யூரோப்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கன்னா, இந்த போர்ச்சுகீஸ். யார் வந்தா? இந்த போர்ச்சுகீயர் தான் வந்தாங்க. ஒரே செகண்ட், மவுஸில் எழுதுறதுனால அப்படி கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்க. இந்த போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட்டு வராங்க. ஓகேவா? யார் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வராங்க. இவங்க மட்டுமா சார் வந்தாங்க கேட்டிங்கன்னா, இவங்க மட்டும் வரல. டச் வந்திருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் டேனிஷ் வந்திருப்பாங்க, அப்புறம் ஃப்ரெஞ்சு வந்திருப்பாங்க. 5 பேர் வந்தாங்க. அதில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக போர்ச்சுகீஸை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்? போர்ச்சுகீஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, ரைட். இது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டைமில் முகல்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஓகேவா? இந்த 1600லேருந்து 1615 வரைக்கும் இந்த முகல்ஸோட ரேஞ்சு அதிகமாக இருந்துச்சு, பவராக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். முகல்ஸ் ரொம்ப பவராக இருந்தாங்க. சரி, அப்படி பவராக இருந்தாங்க சார். அப்படி யார் சார் இருந்தாங்க கேட்டிங்கன்னா, அக்பர் வச்சுக்கோங்களேன். அக்பர் என்ன பண்ணிப்பாருன்னா, 1600ல் ராஜஸ்தான் இருக்குல்ல, என்னது ராஜஸ்தான், இந்த ராஜஸ்தானு அப்புறம் குஜராத் என்ன பண்ணியிருப்பார், கேப்சர் பண்ணியிருப்பார். அதில் இந்த சூரத் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்குது, அங்கே துறைமுகத்தை வலுப்படுத்தியிருப்பார், கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பார். அதனால இந்த துறைமுகத்தில் தான் அதிகமாக நினச்சுன்னா வணிகம் நடக்கும். அதனால் இவர் கட்டுப்பாட்டில் வந்துச்சு. அங்கே வந்து 2 வகையான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருப்பார். 2 ஆளுநரை அப்பாயின்ட் பண்ணிப்பார். இங்கே ஒரு ஆளுநர், இங்கே ஒரு ஆளுநர். இந்த ஆளுநர் என்ன பண்ணுவார்னா, சுங்க வரியை வசூலிப்பார். என்ன வரியை? சுங்க வரியை வசூலிப்பார். இவர் கண்காணிப்பார். சரி, இவர் சுங்கவரி, இவர் கண்காணிப்பார். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்பர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். யார்? அக்பர் வந்து அந்த டைமில் இந்த தோடர் மால் கேள்விப்பட்டிருப்பீங்க. தோடர் மாலின், இந்த தோடர் மாலனோட அறிவுரை பேரில் அக்பர் என்ன பண்ணுறாருன்னா, அக்பர் ஒரே சீரான வரியை கொண்டு வர்றது, நிலையான வச்சுக்கலாம், இல்லை இன்னும் நல்லா சொல்லணும்னா நிலையான நிர்வாகம் கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நிலையான நிர்வாகம் எப்படி இருக்கணும், வரி எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்திருப்பார். யார்? இந்த தோடர்மான். அதாவது தோடர்மானோட அறிவுரை பேரில் அக்பர் வந்து செஞ்சுருப்பார். ரைட்டு. இப்போ இது கொஞ்சம் தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். யாருன்னா போர்ச்சுகீஸ் பார்க்க போகிறோம். இப்போ மேப்போட பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே நான் என்ன வரைகிறேன்னா, யூரோப்னு வச்சுக்கிறேன். இது யூரோப் வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்குன்னா, ஆஃப்ரிக்கா இருக்குது வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்குன்னா, நம்ம இந்தியா. இதை நம்ம இந்தியா. இப்போ ஃபஸ்ட்டு யார் வராங்க சார் அப்படி கேட்டிங்கன்னா, பார்த்தோலோமியோ டயாஸ். யார்?
இங்கே எல்லாம் பாருங்கள், பார்த்தோலோமியா டயாஸ், பார்த்தோலோமியா டயாஸ், இவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க. சார் இவங்களுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லணுமே அப்படி கேட்டிங்கன்னா, சரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது இங்கிலாந்து வச்சுக்கோங்க, இது ஆஃப்ரிக்கா வச்சுக்கோங்க, இது இந்தியான்னு வச்சுக்கோங்க. சரி, இது ஆஃப்ரிக்கா. இங்கேருந்து இங்கே லேண்ட் ரூட் இருக்கும், நிலவரி இருக்கும், அது நிலத்தில் போகிற பாதை இருக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கான்ஸ்டாண்டினோப்பிள் அப்படின்ட்டு கேப்சர் பண்ணுவாங்க டர்க்கிக்காரங்க. கான்ஸ்டாண்டினோப்பிளுங்கிற இடத்த கைப்பற்றிடுவாங்க. அதனால தரைவழி வணிகம் இங்கே தடைபட்டுருச்சு. அதனால கடல் வழி வணிகம் வந்து செய்யணும் கண்டுபிடிப்பாங்க. அப்படி இந்தியாவை கண்டுபிடிச்சது யார் பார்ப்போம். கடல் வழியில் இந்த பார்த்தோலோமியா டயாஸ் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆப்பிரிக்கா தெற்கு முனை வரையும் வந்திருப்பார், இங்கே வரையும் வந்திருப்பார். வந்தவர் இங்கே போயிடுவார், இதுதான்ப்பா இந்தியா அப்படின்னு இங்கே போயிடுவார். அந்த டைமில் இங்கே யார் ஆட்சி பண்ணுவாங்கன்னா 2ஆம் ஜான். அந்த டைம் இங்கே யார் ஆட்சி பண்ணுவா? 2ஆம் ஜான் ஆட்சி பண்ணுவார். சரி, இப்போ அடுத்த டைம் யார் வருவாங்கன்னா வாஸ்கோ ட காமா. யார்? வாஸ்கோ ட காமா. இவங்க வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா தெற்கு முனை வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு தீவு இருக்கும் சரிங்களா, அது வந்து பேர் அது மொசாம்பி சொல்லுவாங்க. அது பேர் அது மொசாம்பி. இந்த மொசாம்பி வந்ததுக்கப்புறம் ஒரு இந்திய மாலுமி உதவியோட எங்கே வர்றாருன்னா கேலிக்கட் வராரு. எங்கே வராரு? கேலிக்கட். இந்த கேலிக்கட் வராருல, அப்படி வரப்போ இங்கே யார் மன்னர்னா இரண்டாம் சொல்ல முடியாது, சமுத்திரி சொல்லுவாங்க. சமுத்திரின்னா ஜாமனின்னு சொல்லுவாங்க. கிங் ஜாமனி இல்லை சமுத்திரி, எது வேணா வச்சுக்கலாம். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சமுத்திரி இல்லை ஜாமனி, ரெண்டு பேருமே ஒன்று தான். சரி, இப்போ வாஸ்கோ ட காமா எப்போ வராரு பார்ப்போம். கிபி, இது ஃபுல்லாக என்னது யோசிக்கிறேங்க, கிபி 1498. கிபி 1498 யார் வரா? வாஸ்கோ ட காமா. எங்கே வராரு? கேலிக்கட் வராரு. இவர் வரப்போ எத்தனை கப்பல் வந்திருப்பார்? 3 கப்பல். எத்தனை கப்பல்? 3 கப்பல். அது மட்டுமா அப்படி கேட்டிங்கன்னா 170 வீரர் இல்லை மாலுமி எதை வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ கிங் ஜாமரின் இருப்பார்ல, அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் கரெக்டாக இருப்பார். திருப்பி ரிட்டர்ன் எங்கே போகிறாரு? இங்கிலாந்து போவார், யூரோப்புக்கு போவார். அப்படி போகிறப்போ 3 கப்பலில் 2 கப்பல். எத்தனை கப்பல்? 2 கப்பல் வந்து வெறும் சரக்கு தான் இருந்துச்சு. சரக்குனா அந்த பொருள் மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு கப்பலில் 55 பேர் தான் உயிரோடே இருந்தாங்க. அவங்க மட்டும் தான் திருப்பி போகிறாங்க. சரி, இப்போ வாஸ்கோ ட காமா வந்திருப்பார்ல, அந்த வழியை ஃபாலோ பண்ணி ஒரு ஆள் வருவார். அவர் பேர் தெரியுமா? அவரை ஃபாலோ பண்ணி ஒரு நபர் வருவாங்க. அந்த பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியம்தான். அவங்களும் நமக்கு என்னது அந்த பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது, முக்கியம். பெட்ரோ ஆல்வாரிஸ் கேப்ரல். இவர் வாஸ்கோ ட காமா வந்து எப்படி வந்தாரோ அதை ஃபாலோ பண்ணி இவர் வந்திருப்பார். இவர் வந்து 100 வீரர். எத்தனை சோல்ஜர்? 100 சோல்ஜரு. அப்புறம் வந்து 13 கப்பல். எத்தனை கப்பல்? 13 கப்பல். அது மட்டும் இல்லாமல் 1500 அந்த வருஷம் வந்திருப்பார். 1500 இயர், அந்த இயர் சொல்லுவாங்க. 1500 வருவார். சரி, இப்போ வாஸ்கோ ட காமா இப்போ என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இப்போ செகண்ட் டைமாக வராரு. 1501 வராரு. அதே 1502 என்ன பண்ணுவார்னா கேலிக்கட்லேருந்து கொச்சியில் கொஞ்சம் அந்த இடம் நல்லாயிருக்கும், வசதி அதிகமாக இருக்கும். அதனால் கொச்சியில் மாற்றுறாரு. ஆனால் கொச்சியில் என்ன பண்ணுறாரு? கேபிட்டாக சொல்லிடுறாரு, கேபிட்டலாக வச்சுக்கிறாரு. இப்போ இங்கேருந்து போகிறப்போ கண்ணூரில் ஒரு வர்த்தக மையத்தை அமைப்பார். ஆனால் ஜாமரின் அதை எதிர்க்கிறனால ஜாமரினை வந்து தோக்கடிச்சு கண்ணூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவிடுவார். இப்போது இங்கிலாந்து திருப்பி போயிடுவார். திருப்பி 1524 டிசம்பர் மாதம் 3வது முறையாக இந்தியா வராரு. வந்தவர் இறந்துடுவார் கொஞ்ச நாளில். இறந்துட்டாரா? சரி,
இப்போ அடுத்து யார் வருவாங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டியா. இவங்க வருஷம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1505 1509 வரை. மவுஸில் எழுதுனால கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் நல்லா இருக்காது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க. பிரிட்டிஷ் சார்பில் 1505 பாருங்க. 1505 பிரிட்டிஷ் சார்பில் பிரிட்டிஷ் கிடையாது, போர்ச்சுகீஸ் சார்பில் என்ன பண்ணுறாரு, ஆளுநராக வராரு. ஆளுநராக பதவியே இருக்கிறார். அப்போ போர்ச்சுகீஸ் சார்பில் ஆளுநராக அந்த அல்மெய்டியா வந்து இங்கே வராரு. அல்மெய்டியா எங்கே வராரு, இங்கே வராரு. ரைட்டா? சரி, ரைட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செகண்டுங்க, மவுஸ் கொஞ்சம் எழுத முடியல. சரிங்க. இப்போது இவர் வந்து அந்த கப்பல் படை இருக்குல்ல, அந்த கப்பல் படையை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்தணும், பலமாக வச்சுக்கணும். கப்பல் படையை வந்து பலமாக கூட வச்சுக்கணும் சொல்லியிருப்பார். கப்பல் படை என்ன பண்ணி போகணும், பலமாக வச்சுக்கணும் சொல்லியிருப்பார். யார்? இந்த ஃப்ரான்சிஸ் டி அல்மெய்டியா. இவர் வந்து இந்த கடலை ஸ்ட்ராங்காக இருக்கும் நினைக்கிறார்ல, இந்த கடல்னு நம்ம தான் அப்படின்னு இருக்கிறப்போ அங்கே அரபியர்கள். இந்த அரபியர்கள் வந்து வணிகம் நல்லா பண்ணுவாங்க. இந்த போர்ச்சுகீஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், இவன் இருக்கானே, இவனை தாக்கணுன்ட்டு தவறுதலாக யாரை தாக்கிடுவாங்கன்னா பக்கத்தில் இருந்த எஜிப்தையும் ப்ளஸ் டர்க்கியும் தாக்கிடுவாங்க. அதனால் இவன் என்ன பண்ணுவானா, பதிலுக்கு இவன் என்ன பண்ணுவானா, சேர்த்து இந்த போர்ச்சுகீஸ் யார் இருக்கா, அல்மெய்டியா இருக்கான்ல, இந்த அல்மெய்டியாவை தாக்குவாங்க. அதில் அவங்க அல்மெய்டியாவோட பையனை அந்த போரில் கொன்றுவாங்க. பதிலுக்கு இவர் வந்து தாக்குவார் கொஞ்ச நாள் கமிச்சு. எந்த இடம்னா தெரியுமா, இது வந்து டையூ சொல்லுவாங்க, இது வந்து முஸ்லீம் கூட்டணி சொல்லுவாங்க. இது ஃபுல்லானது அந்த முஸ்லீம் கூட்டணி. திருப்பி வந்து அல்மெய்டியா வந்து டையூவில் திருப்பி போர் நடக்கும், அந்த பழி வாங்குற மாதிரி. அந்த டையூவில் திருப்பி அல்மெய்டியா வந்து இந்த முஸ்லீம் படையை தோக்கடிப்பார். ஃபஸ்ட்டு பையனை கொண்டுறாங்க, கொஞ்ச நாள் கமிச்சு அவர் அந்த முஸ்லீம் படையை டையூவில் தோக்கடிக்கிறார். சரி, அந்த 1509 சொல்லுவாங்க, இந்த வருஷம் முக்கியம். ஆசியாவிலேயே இந்த கப்பல் படை வந்து மேலாண்மை நல்லா இருக்கணும் கோரியிருப்பார். கப்பல் படை மேலாண்மை சொல்ல வச்சுக்கோங்களேன், இல்லை கடற்படை மேலாண்மை. ஆசியாவில் கடற்படை மேலாண்மை கோரியிருப்பார். இவர் வந்து ஃபாலோ பண்ணது என்ன கேட்பாங்க, என்ன சார் ஃபாலோ பண்ணாரு கேட்டிங்கன்னா, நீல நீர் கொள்கையை சொல்லுவாங்க. நீல நீர் கொள்கை அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொச்சி, கண்ணூர், மலபார் இந்த ஏரியாவில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கோட்டை கட்டியிருப்பார். இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருப்பார், கோட்டைகளை கட்டியிருப்பார், நிறைய ஃபோர்ட்லாம் கட்டியிருப்பார். இப்போ முக்கியமான அடுத்த ஆள் பார்க்க போகிறோம். இவர் மோசமான ஆளுங்க, நிறைய செஞ்சுருப்பார். அல்புர்க் நல்லவர் கூட. அப்படின்னா நல்லது பண்ணாங்க சொல்கிறேன். ஒரு சில விஷயம் நான் பாராட்டலாங்க போர்ச்சுகீஸை. சில விஷயம் வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க, சொல்கிறேன். இங்கே பாருங்க, அல்ஃபோன்சா டி அல்புர்க். 1509 1515 வரை இருந்திருப்பாங்க. சரி, ரைட்டுங்க. இங்கே பாருங்க, இவங்க வந்து இந்த போர்ச்சுகீஸ் இருக்காங்களே, இந்த போர்ச்சுகீஸோட உண்மையான அதிகாரத்தை வந்து வச்சவர் யாருன்னா இந்த அல்புர்க் தான். அதை நீங்கள் பாராட்டணும். சரி, ரைட். அடுத்து பாருங்கள், பிஜப்பூர் சுல்தான்லேருந்து 1510 கோவாவை கைப்பற்றுவார்.
பிஜப்பூர் சுல்தான்கிட்டேருந்து 1510 கோவாவை கைப்பற்றுவார். அதே வந்து 1515 என்னது 1515 இதெல்லாம் வச்சுக்கோங்க. பாரசீக வளைகுடா சொல்லுவாங்க. இந்த பாரசீக வளைகுடாவில் ஆர்மஸ் துறைமுகத்தை கைப்பற்றியிருப்பார். ஆர்மஸ் துறைமுகத்தை என்ன பண்ணியிருப்பார்? கைப்பற்றியிருப்பார். எந்த வருஷம்? 1515. அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசோட நட்புறவு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பார். நட்புறவு வந்து நல்லா ஃபாலோ பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் சைனா, அப்புறம் வந்து மெக்கா அப்புறம் கெய்ரோ, இந்த இடத்த என்ன பண்ணியிருப்பாருன்னா முஸ்லீமோட வணிகத்தை வந்து எதிர்த்திருப்பார், இல்லை முடுக்கட்டியிருப்பார். இந்த உடன்கட்டை ஏறுவோம்ல, சதி சொல்லுவாங்களே, இந்த உடன்கட்டை ஏறு பழக்கத்தை வந்து இப்படி செய்றீங்களே அதை வந்து நிறுத்த ட்ரை பண்ணியிருப்பார். அந்த விஷயம் நீங்கள் இவரை பாராட்டலாம். அதுக்கப்புறம் 1829 உங்களுக்கு தெரியுமே யார்? ராஜாராம் மோகன் ராய் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து முக்கியமான ஆள் பாருங்கள், நினா டி குன்கா. இவர் கொஞ்சம் நிறையவே பண்ணியிருப்பார். கொஞ்சம் டேட்டா என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். 1529 1538 வரைக்கும் இருக்கும். ரைட், சார் மவுஸ் வச்சுக்கிறேன். ரைட், 1530 என்ன பண்ணுவார்னா தலைநகர் சொல்லுவோம்ல, இந்த தலைநகரை வந்து கொச்சியில் தானே இருந்துச்சு. அந்த கொச்சின்லேருந்து என்ன மாத்திர கோவாவுக்கு தலைநகரத்தை மாற்றுறாரு 1530. அதே 1534 என்ன பண்ணுவார்னா பகதூர் ஷா, மேலே என்ன பார்த்தோம் பிஜப்பூர், இங்கே பகதூர் ஷாட்டேருந்து என்னத்தை கைப்பற்றுவார்? என்னத்தை? பசின் பகுதியை கைப்பற்றுவார். என்ன பகுதி? பசின் பகுதி. அதே 1537 டையூவை கைப்பற்றுவார். அதே வருஷம் உள்ளூர் தலைவர்கிட்ட இருந்து டமானை கைப்பற்றுவார். ஒரு ஊரை கேப்சர் பண்ணிப்பாங்க. ஊர் சொல்ல முடியாது, நிறைய பிளேஸு, அதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கோவா, சரிங்களா? ஃபஸ்ட்டு கோவா, அதுக்கப்புறம் டையூவை கைப்பற்றியிருப்பாங்க. அப்புறம் டமான், ஒரு செகண்டுங்க, டமான் இங்கே எழுதுறேன், அங்கே எழுத முடியல. டமான், அதுக்கப்புறம் வந்து சால்செட், பசீன், அப்புறம் சவுல், அப்புறம் பம்பாய். இந்த ஏரியா ஃபுல்லாக கைப்பற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புகையிலை சாகுபடி சொல்லுவாங்க. புகையிலை சாகுபடி வந்து அறிமுகப்படுத்தினது இவங்க தான். வெடிமருந்து வந்து அறிமுகப்படுத்தினது இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் அதிநவீன இல்லை புதிய முறை வச்சுக்கோங்களேன், புதிய வகையான முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பீரங்கி படையை யூஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க. அதனால இவங்க வெற்றி கொஞ்சம் காரணம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, 1556 இந்த வருஷம் சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? கோவாவில் பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வந்தாங்க. 1556. அதே 1563 உங்களுக்கு தெரியும், அதே கோவாவில் ஒரு நூலை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னது? இந்தியா மருத்துவ தாவரங்கள் நூல். அந்த நூலை பிரிண்ட் பண்ணி வெளியிட்டிருப்பாங்க. போர்ச்சுகீஸ் பொறுத்தவரையும் இவங்க முக்கியமான இந்தியாவோட பிரேசிலில் கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் இருந்துச்சு. பிரேசிலில் அவங்க பவர் அதிகமாக இருந்துச்சு இந்தியாவோட. அது ஒரு குறிக்கோள் இருக்குது. இவங்க பிளாக் டவுன் சொல்லுவாங்க. இதே பிரிட்டிஷ் வந்து பிளாக் டவுன் வந்து ஜார்ஜ் டவுனை தான் பிளாக் டவுன் சொல்லுவாங்க. ஆனால் போர்ச்சுகீஸ் வந்து மயிலாப்பூரை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மயிலாப்பூரை கருப்பு நகரம் சொல்லுவாங்க. போர்ச்சுகீஸ் வந்து கருப்பு நகரத்தை சொல்லுவாங்க மயிலாப்பூர். அது பிரிட்டிஷ் என்ன சொல்லுவாங்க? ஜார்ஜ் டவுனை சொல்லுவாங்க. ரைட், இந்த 2 பேர் உங்களுக்கு முக்கியம், தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன்.
சரிங்க, இங்கே எழுத முடியல, இங்கே எழுதுறேன். ராபர்ட்டோ டி நொபிலி. சில பேருக்கு எழுத்து பொருளானா நான் சொல்கிற வச்சு எழுதிக்கோங்க. அப்புறம் ஹென்ட்ரிக்ஸ். யார்? ஹென்ட்ரிக்ஸ். இந்த ஹென்ட்ரிக்ஸ் வந்து அதிகமாக தமிழ் நூலை அச்சிட்ருப்பார், அச்சு பண்ணி வெளியிட்டிருப்பார். அதனால் இவருக்கு என்னென்னா தமிழ் அச்சு பதிப்பி தந்தை சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார்? ஹென்ட்ரிக்ஸை தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை. அதே ராபர்ட்டோ டி நொபில் இருக்கார்ல, தமிழ் உரைநடை தந்தைன்னு அழைப்பாங்க. அது முக்கியமானது. சரி, அதுக்கப்புறம் முக்கியமாக பார்ப்போம். சேச சபை சொல்லுவாங்க. என்னது? சேச சபைங்க. இந்த சேச சபையில் உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருப்பார். யார் தெரியுமா? புனித பிரான்சிஸ் சேவியர். யார்? பிரான்சிஸ் சேவியர் இங்கே வந்திருப்பார். எங்கே வந்தாருன்னா கோவாக்கு வந்திருப்பார். எப்போனா 1542 வந்திருப்பார். திருமுழுக்குனா மத மாற்றம் செய்கிறப்போ அந்த ஒரு திருமுழுக்கு செய்வாங்க. இந்த திருமுழுக்கு வந்து சடங்குக்காக எங்கன்னா நீங்கள் பாருங்களேன், தூத்துக்குடி அப்புறம் வந்து இந்த ஊர் ஃபேமஸாக இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. புன்னைக்காயல் மழை கூட அதிகம் பெஞ்சில்ல, இந்த புன்னைக்காயல் வரைக்கும் பயணம் செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் காட்ஸ் அப்படின்னு ஒரு பாதுகாப்பை போர்ச்சுகீஸ் தந்தாங்க. காட்ஸ்ன்னு சொல்ல பாதுகாப்பு. இதான் கடல் வச்சுக்கோங்க. இந்த கடலை வந்து கொள்ளைக்காரர் பயனில் கடை கொள்ளையறங்க, அவங்ககிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த காட்ஸ் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு போர்ச்சுகீஸ் தந்தாங்க. இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கடை கொள்ளைக்காரர்களே போர்ச்சுகீஸ் தான் மக்கள்கிட்ட எப்படி ஒரு வரி போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மக்களை பாதுகாக்கிறதுக்காக காட்ஸ் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட என்ன முடிஞ்சிருச்சு? போர்ச்சுகீஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதானு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் டச் இருக்காங்க, டேனிஸ் இருக்காங்க, அப்புறம் பிரிட்டிஷ் இருக்காங்க, அப்புறம் ஃப்ரெஞ்சு இருப்பாங்க. இதில் இவங்க கம்மி தான், இவங்களும் கொஞ்சம் கம்மி தான். இவங்க அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இவங்க ஓரளவு இருப்பாங்க. இப்போது நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா, அதுக்கப்புறம் மராத்தா வார் இருக்குது, அப்புறம் மைசூர் வார் இருக்குது, கர்நாடிக் வார் இருக்குது. இந்த 3 வார் முடிச்சதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் பிளஸே அண்ட் பேட்டில் ஆஃப் பஸார், இந்த வாரெலாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. நம்ம எப்படி பிடிக்கலாம் பாருங்களேன். இப்படி தான் இருக்கணும் இல்லை, என்னோட ஒப்பீனியனில் சொல்கிறேன். இதை ஐயனம் வச்சுக்கோங்க. நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று பிகினிங், ஒன்று வந்து அந்த மெடியூல் மாதிரி சென்ட்ரு, அப்புறம் ஃபைனல். இப்போ இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியனு பிரிட்டிஷ் எப்படி ஆட்சி பண்ணாங்க? சிம்பிளாக 1757 இல்லை 1857 வரை வச்சுக்கோம். இந்த கம்பெனி ஆட்சி சொல்லுவோம்ல 1857, அது வரைக்கும் எது 1857 உங்களுக்கு இங்கேருந்து படிச்சுக்கலாம். அதனால் அதே என்ன பண்ணலாம்னா பிகினிங், சென்டர், ஃபைனல். பிகினிங் ஃபுல்லாக இந்த பிரிட்டிஷ் எப்படி தாங்க ஸ்ட்ராங் ஆனா அப்படி இந்த பிரிட்டிஷுக்கும் ட்ரைபல்ஸ்க்கு என்னென்னாங்க வார் வந்துச்சு, அது மெடியூல் வச்சுக்கலாம். அப்புறம் பிரிட்டிஷ் வந்து எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும், அது ஃபைனல் வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் இது ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் ஓவரால் போகிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரைபல்ஸ் வார் என்னென்ன வார் ஆகட்டும், இல்லை கிரேட் ரிப்பல்சர் ஆஃப் 1857 இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி வரதாக இருக்கட்டும், பகத்சிங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு விடுதலை போராட்டம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வரப்போ அவங்க ஏன் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் தெரிஞ்சால் தான் இந்த ஐஎன்எம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஐஎன்எம் ரொம்ப ஈஸி. ஐஎன்எம் மட்டும் கிடையாது, எல்லாமே ஈஸி தான். அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சார் எனக்கு புரிஞ்சது சார் அப்படின்னா ஓகே, எனக்கு புரியல சார் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டுக்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி என்னென்ன லெசன் வரப்போகுது, வீடியோ வரப்போகுதுன்ட்டு கம்யூனிட்டி ஆப்பில் இருக்குது, அதை மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.